ஹாய்! இந்த வீடியோவில் சொர மீன் எப்படி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பார்க்கலாம். கடையில் கட் பண்ணியும் கொடுப்பாங்க, இல்லாட்டி முழுசாகவும் கொடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தண்ணீரை நல்லா அலசி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதி விட்டு நல்லா அலசிக்கலாம். நல்லா கொதித்த பிறகு அங்கங்கே விரிஞ்சு வரும். அந்த ஸ்கின்னை நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா வேஸ்ட்டு, அதில் இருக்க சத்தே போயிடும். ஜஸ்ட்டு நம்ம கை வச்சு மேலே ரப் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் வரும். அதுதான் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். அழுத்தி எடுத்தோன்னா சொரா மீனில் இருக்கிற அந்த வழவழப்பான ஒரு ஸ்கின்னும் வந்துடும். அந்த ஸ்கின் வராமல் ஜஸ்ட்டு மேலே மட்டும் ரப் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் வரும். அதை தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிட்டோன்னே நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு வாட்டி நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழுக்கு பெரிஞ்ச கரை இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு நல்ல தண்ணியில் போட்டு கழுவி எறாவை நம்ம புட்டு எடுக்க போகிறோம். புட்டு எடுக்கிறது மெயின் என்னென்னா, நம்ம அதில் நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியோடு எடுத்தோன்னா அந்த தண்ணி இருக்கும். ஸோ இந்த முள் எல்லாமே சொரால எல்லா பகுதியுமே சாப்பிட்டா நல்லாயிருக்கும், முள் தலை எல்லாமே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், தூளாக ஆக்கி புட்டுக்கு ரெடியான ஒரு பதத்தில் வைக்க போகிறோம்.